ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, எங்கள் திரியேக தேவனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே அவ்வார்த்தைகளை எங்களுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு போதிக்கும்படியாய் எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே, எனக்கு தகப்பனே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, பொறுப்படுத்து கொள்ளுங்க. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் நீர் கூடாதவைகளும் வேதத்துக்கு புறம்பானவைகளும் ஒன்றும் எண்ணிலே ஒருபோதும் ஒரு காலமும் காணக்கூடாதபடி எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலே என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உடைய நாமமும் இரத்தமும் ஆண்டவரே, உடைய மன்னிப்பும் இரக்கமும் உடைய கிருபையும் உடைய வல்லமையும் பலனும் உடைய சத்துவமும் உம்முடைய கிருபா வரங்களும் ஆண்டவரே என்னையும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்வதாக. நீரே வாரும் தகப்பனே, பொறுப்படுத்து கொள்ளுங்க. திரியேக தேவனே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் அவர் திட்டத்தின்படி நம்மை வழி நடத்துகிற தேவன் என்பது உடனுக்குடன் தெரியாது. காலம் ஒரு கட்டங்கள் எல்லாம் கடந்து வரும்போது தான் தேவன் நம்மை அன்றைய தினத்திலிருந்தே நம்மை அவர் திட்டத்தின்படியே நடத்தியிருக்கிறார். அதில் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்திருந்தாலும் அது அவர் திட்டம் அல்ல, அது சாத்தானுடைய திட்டம். அது நம் வலது பக்கமாய் சாய்ந்திருந்தால், இடது பக்கமாய் சாய்ந்து வழி தவறி போயிருந்தால், தேவனுடைய வார்த்தை என்று எண்ணி அது பொய்யனுடைய வார்த்தையாக இருந்து, மாய்மாலக்காரனுடைய வார்த்தையாக இருந்து நாம் வலை விலகி போயிருந்தால், அல்லது மாம்ச இச்சையின்படி, உலகத்தின் இச்சையின்படி, கண்களின் இச்சையின்படி, பொருளாசையின் இச்சையின்படி, இன்னும் என்னென்ன விதங்களிலே இடருண்டு வழி விலகி இருந்தாலும் அதில் இருந்து கர்த்தர் எடுத்து நம் பிதாக்களை எப்படி மீட்டு கொண்டு வந்தாரோ, நம் பிதாக்களும் அப்படி இருந்தார்கள். ஆபிரகாம் கர்த்தருடைய அருமையான தாசன், கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவர், என் சிநேகிதன் என்ற தேவனாலே அழைக்கப்படுகிறவர், ஆபிரகாமின் தேவன் என்றும் தேவன் தன்னை அப்படியாக சொல்லி அழைக்கிறார். ஆபிரகாமே, அப்படிப்பட்ட கர்த்தருக்கு இருதயத்துக்கு மிகவும் பிரியமான ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எல்லாம் தன்னுடைய 75வது வயதில் கர்த்தர் அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, உன் ஜன பந்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு, உன் தகப்பன் தாயை விட்டு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு பிள்ளையை கொடுப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு ஒரு தேசத்தையே கொடுப்பேன் என்று எத்தனாவது வயதில் ஆபிரகாம் கருவில் இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார். ஆபிரகாம் எதில் இருக்கும்போது? கருவில் இருக்கும்போது இல்லை, 75வது வயசில், 75வது வயது. இன்றைக்கு நாம் என்ன சொல்வோம்? 75வது வயதில் போக வேண்டிய வயசு என்று சொல்ல ஆரம்பிப்பார்கள். திடமாயிருந்தால் சொல்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். கொஞ்சம் தடுமாற்றம் உள்ளவர்களாய், மருதி உள்ளவர்களாய், நடக்க கஷ்டப்படுகிறவர்களாய், பார்க்க கஷ்டப்படுகிறவர்களாய், கேட்க கஷ்டப்படுகிறவர்களாய், பிறர் உதவியில் தான் நம்ம வாழணும், நடக்கணும், கொள்ளணும், உட்காரணுங்கிறவர்களை கட்டாயம் என்ன செய்வார்கள்? நீ தயவு செய்து கிளம்பி போயிடு, எங்கே? கல்லறைக்கு போயிரு என்று சொல்வார்கள். 75வது வயதில் தேவன் அவரை அழைத்த போது அந்த அழைத்த சத்தத்துக்கு, தேவ சத்தத்துக்கு, தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தார்? அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தவர், பரமண்டலங்களை எல்லாவற்றையும் ஆளுகிறவர், நாம் பார்க்க முடியாத உலகம், இன்னும் கண்டுபிடிக்க முடியாத உலகத்தையும் சேர்த்து ஆளுகிறவர், பூமியின் ஆழங்களிலிருந்து அதினும் ஆழங்களையும் ஆளுகிறவர், அதில் உண்டானவைகளை எல்லாம் அவர் படைத்தவர், அதை ஆளுகிறவர் ஆபிரகாமை சந்தித்து பேசிட்டார்.
ஆபிரகாமிட்ட பேசிட்டார். அதை அப்படியே அவர் நம்பினார். சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்தவர், ஆளுகிறவர், முடிவில்லாதவர், ஆதியாய் இருக்கிற அவர்தான் என்று சொல்லி பிடிச்சுக்கிட்டார். அவருக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் அந்த வருஷமே எதிர்பார்த்திருப்பாரா? எதிர்பார்த்திருக்க மாட்டாரா? ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லி. அவரோ வயது மிகுந்தவர். மனைவி அதுலேருந்து ஒரு 10 வயசுனவங்க, 65 வயசு, இளம் வயது. 65 இளம் வயது. அவர்கள் எதிர்பார்ப்பார்களா இல்லையா? அந்த வருஷமே அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் வருடங்கள் உருண்டோடி போகிறது. வருடங்கள் உருண்டோடி போகிறது. உருண்டோடி போனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்து நடத்துகிறார். பல எதிர்ப்புகள், பல காரியங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். அவர் கொஞ்சம் நஞ்சல்ல, பஞ்சங்களை எல்லாம் சந்திக்கிறார். அதில் அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறார். ஒரு நேரம் வருகிறது, சாராள் மூலமாக சாத்தான் கிரியை செய்கிறான். எவ்வளோ நாளைக்கு காத்திருக்கிறது? அவர் எந்த அடிப்படையில் சொன்னாரோ, உன் வித்தை ஆசீர்வதிப்பேன், உன் கர்ப்பத்தில் இருந்து தான் பிள்ளை பிறக்கும் என்று சொன்னது. அது எந்த வகையில் சொல்லும்? இது வரைக்கும் தரலை, வெயிட் பண்ணி தரலை. நாம் பார்க்கிற அநேகரை காண்கிற நம் வேலைக்காரர்கள் உள்பட அநேகருக்கு பிள்ளை பிறக்குது. நமக்கோ என்ன இல்லை? பிள்ளை இல்லை. நீ வீணா இன்னும் நம்பி என்ன செய்யற? உன் இனத்தார் ஜனத்தாரை விட்டு வா என்று சொல்லும்போது அதில் எல்லாரும் விட்டு வந்தாலும் அதில் ஒருத்தன் வந்துட்டான், லோத்து, தம்பி பையன். லோத்து கூட பிறந்த தம்பி பையன். அப்போ அவன் இனத்தாரா ஜனத்தாரா? இனத்தார். அவன் வந்துட்டான். அவன் எல்லாரையும் விட்டுட்டு வான்னாரு. அவன் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரதை கூட்டிகிட்டு அவன் கூட வந்துட்டான். அவன் ஆனாலும் ஒரு காலம் வருது, அது பிரிச்சிடுறார். கர்த்தர் பிரித்து எடுத்துறார். தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையில் வார்த்தையில் உண்மை உள்ளவராய் நடத்திக்கிட்டு வரார். விசுவாசிகளின் தகப்பனாகணும், அவர் வழியின் சந்ததியில் தான் ஏசப்பா வரணும் என்ற ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அதுக்கு இடையில ஈசாக்கை முன்குறித்து வச்சிருக்கிறார், யாக்கோப்பை முன் வச்சிருக்கிறார், 12 கோத்திரங்களை வச்சிருக்கிறாரு, அதில் யோசேப்பை வச்சிருக்கிறாரு, வழி சந்ததிகளில் மோசையை வச்சிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரா இருக்கிறாங்க தேவ பிள்ளைகள். யோசுவா இருக்கிறாங்க, இப்படி ஒவ்வொருத்தரா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா வந்து கடைசியில் தாவீது அந்த சந்ததியில் தான் வந்து ஏசப்பா தான் கடைசியாக உன்னதமான தேவகுமாரன் நமக்காக சிலுவையில் மரிக்கும்படியாய், ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாய் வந்தார். இவ்வளோ பெரிய உன்னத மாஸ்டர் பிளானை ஆபிரகாமிலேருந்து ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த வித்தை அவர் அந்த விசுவாச பரீட்சையை நடத்தி ஆபிரகாம் வித்தாகி ஈசாக்கை, பிறக்கப் போகிற ஈசாக்கை ஆசீர்வதித்து, அவன் வித்தை ஆசீர்வதித்து, இப்படி ஒவ்வொன்றா வச்சிருக்கிறார். அவர் கணக்கின்படி கொண்டு வரார். இடையில சாராள் உள்ளே குறுக்கில் ஆகாரின் மூலமாக இந்த வஞ்சகத்தை நிறைவேற்றி அதற்கு அவர் செவி கொடுத்துட்டார். கர்த்தரிடத்துல விசாரிக்கலை. எப்பவும் கர்த்தர்கிட்ட பேசி விசாரித்து செயல்படுகிற கர்த்தருடைய தாசன் செயல்படவில்லை. அங்கே விபரீதம் உண்டாகிறது. தேவன் அவருக்கு 13 ஆண்டுகள் பேசாமலே இருந்தார். ஒரு பொண்ணு ஒரு மாசமாக பேசலை, ஒரு பையன் ஒரு மாத கணக்கில் பேசலை, ஏன் ஒரு வருஷமாக பேசலைன்னு ஆச்சோ பூச்சோ உலகமே போயிடுச்சு, எல்லாமே பறிப்பேச்சு, ஒப்பாரி. கர்த்தர் என்ன பார்ப்பார்? அப்போ பிள்ளை மேலே தான் உனக்கு முதல் பாசம், 2வது தான் நான் உனக்காக உயிரை கொடுத்து உன்னை சிருஷ்டித்த உன் தேவன் உனக்கு உள்ளானபடி பார்த்தா 2வது வார்த்தையில் முதல்ல, ஆனால் கிரியையில் 2வது தான். அப்போ கர்த்தர் முதலிடமாக வரணும். அப்போ தற்காலிகமாக கொஞ்ச காலம் அப்படி வைக்கணும். பையனையோ பொண்ணையோ கொஞ்ச காலத்துக்கு அப்படி வச்சு தாயோ தகப்பனோ சரியான பிறகு கொண்டாந்து சேர்த்துருவார். உயிரே போனாலும் ஏசப்பா மாதிரி வரவே வராதுன்னு அப்போ சொல்லுவாங்களாம். ஏசப்பா மாதிரி வரவே வராது. 1000 பிள்ளைங்க இருக்கட்டும், ஏசப்பா மாதிரி வரவே என் தகப்பன் போல வரவே வராது. நான் தனிமையில் அழுதாலும் என்னை ஆறுதல் படுத்துகிறவர் அவர் தான். நான் உறங்காமல் நான் விழிச்சு அழும்போதெல்லாம் அழாதேன்னு சொல்கிறவரும் அவர் தான். என்னை ஒவ்வொருவரும் நோகடிக்கும் போதும் என்னை பலப்படுத்தி என்னை தைரியப்படுத்துகிறவரும் அவர் தான். நான் இருக்கிறேன் பயப்படாதுன்னு சொல்கிறவரும் அவர் தான். ஆமென். ஆமாம். என்னாகுமோ ஏதாகுமோன்னு நினைக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் இருக்கிறேன் உனக்கு என்று சொல்லி நம்ம பேசி நடத்தி வர்றவரும் அவர் தான்.
24 மணி நேரம் எந்த நேரமும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறவர் அவர் மட்டும்தான். நம்ம அம்மா அப்பாவோ பிள்ளைகளோ யாரும் கிடையாது. பார்க்கணும்னு நினச்சாலும் அப்படி பார்க்க முடியாது. தேவன் தேவன்தான், பரலோக தகப்பன் தான். அப்போ சாராள் மூலமாக இந்த வஞ்சகத்தை நிறைவேற்றும் போது அவர் செவி சாய்ச்சிட்டார் ஒரு தடவை. அதனுடைய விளைவு கோடி 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 இருக்குது பூமியில். எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஒரு வித்து தான், தேவனுக்கு விரோதமான வித்து, தேவனுடைய சித்தத்தில் இல்லாதது, திட்டத்தில் இல்லாதது. சாத்தான் அதை பயன்படுத்திட்டான். ஒரே இரவு தான் அவளோட இருந்தது. அதுக்கப்புறம் அவளோட அவர் இருந்ததே இல்லை. ஆனால் பிள்ளை உண்டாயிடுச்சு. எத்தனை வருஷமாக திருமணம் செய்து அநேக வருஷங்களாக சாரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன இல்லை வேற ஒன்று, அது தகாதது, அது தேவனாலே அங்கீகரிக்கப்படாதது, அது அடிமைத்தனத்துக்கு உரியது, அது சுதந்திரத்துக்கு உரியதல்ல, தேவனுக்கு உகந்ததல்ல. ஆனால் அது உடனே உண்டாயிருச்சு. அது என்ன ஆயிட்டு? உடனே கர்வம் உண்டாயிற்று. பாவத்துக்கு அவ்வளோ சக்தி இருந்தாலும் அதை அழிக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. அதை அழிக்கிற பரிசுத்தர் கர்த்தர் ஒருவரே, உன்னதமான தேவன் ஒருவரே. அது வளர்ந்து வளர்ந்து பெருகி பெருகி பூமியே நிரப்பிருச்சு. நிறைய பூமி இன்னைக்கு வரைக்கும் அது பெரும் தலைவலியாக இருக்குது. அந்த ஒரு வித்து கோடி கணக்கில் உருவாயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது என்னது? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்குது. இப்படி வலதுபுறம் இடதுபுறம் என்கிற விதத்தில் வரும்போது ஒவ்வொருவரும் வேத புருஷர்களில் சிலர் அப்படி இருக்காங்க, எல்லாரும் இல்லை, சிலர் அப்படி ஆயிருக்கு. ஆனால் கர்த்தர் கூட்டிட்டு வந்துட்டார். கர்த்தர் அதுக்கப்புறம் ஆபிரகாம் எந்த விதத்திலையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தது இல்லை. கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு உகந்த தாசனாக இருந்து கர்த்தருக்குள்ளே மரித்து பரலோகத்தின் தேவனுடைய வாசஸ்தலத்திலே முடிவில்லாத வாழ்விலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். கர்த்தரோட கூட ஆமென் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்போ வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி அப்படி வருகிற காரியங்கள் அநேகம் நம்மை இழுப்புண்டு போய்கொண்டே சென்றாலும் கூட தேவனை நோக்கி அபாயம் விடும்போது தேவன் கரம் நீட்டி மீட்டெடுத்து அவர் பாதத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. அவர் பாதத்தில் விழுந்து என்னை மன்னியும் என்று கெஞ்சுகிறவர்களை எத்தனை பேர் பரிகாசம் பண்ணாலும் அவர்கள் அழிந்தே போவார்கள். எத்தனை பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அழிந்தே போவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படக்கூடாது, ரட்சிக்கப்படக்கூடாது, அவர்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடாது என்று எண்ணுகிறவர்கள், யோசிக்கிறவர்கள், வெளியிலே காணப்படாமல் உள்ளே இருந்து செய்கிறவர்கள், தெரிஞ்சே செயல்பட அத்தனையும் அழிந்தே போவார்கள். தேவனாலே, மனுஷனால் அல்ல, தேவனால் அழிந்து போவார்கள். ஆமென். அழிந்து போவார்கள். தேவனுடைய திட்டம் என்பது காகிதத்தில் உண்டானதல்ல, அது ஒரு தகுடல உண்டானதல்ல, யாரோ ஒருவருடைய மனதிலே உண்டானதல்ல, தேவனுடைய இருதயத்திலிருந்து வந்தது, அவருடைய ஆவியிலிருந்து வந்தது. அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையை குறித்து அவருடைய திட்டத்தில், அந்த திட்டத்தில் தேவ பிள்ளைகளுடைய தவறுகளிலும் அவமானம் வருது, தேவன் அனுமதிக்கிற காரியத்திலையும் அவமானம் வருது, அனுமதிக்காத காரியத்திலையும் அவமானம் வருது. அனுமதித்த காரியத்தில் அனுமதிக்காத காரியத்தில் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது நமக்காக அவமானத்தை சிலுவையில் சுமந்த கர்த்தருடைய இரத்தம் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறது. ஏசப்பா ரத்தம் பரிந்து பேசுது. அனுமதித்த அவமானம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக மாறுகிறது. ஆமென். மாறுகிறது. அந்த தேவனுடைய திட்டம் கிழிச்சு போகிறதுக்கு பேப்பரை, கொளுத்தி போகிறதுக்கு பேப்பரை கிடையாது. கொளுத்தி போடுறதுக்கும் வெட்டி போடுறதுக்கும் சுட்டு போகிறதுக்கும் அது தகுடு இல்லை, அது உலோகம் அல்ல, அது அவர் இருதயத்தில், அவருடைய ஆவியில், அவர் நாமத்தில் வந்த திட்டம். அது அதில் எழுதியிருக்கிற அதனுடைய எழுத்துக்களை ஒரு எழுத்து கூட யாராலையும் அந்த திட்டத்தில் இருக்கிறத அழிக்கவே முடியாது. அது உன்னதமானவருடைய கரத்தில் இருக்கிறது. அதை மண்ணோடுகள் அறியார்கள். மண்ணோடுனா யாருன்னா நம்ம தான். மண் ஓடுகள், மண் கூடுகள், மண் பாண்டங்கள், களிமண்கள் அறியார்கள்.
ஆமென். அறியார்கள். அறிய முற்பட்டாலும் அறியார்கள், அறிய நினைத்தாலும் அறியார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய திட்டத்தின்படி நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன். யோனா தேவ திட்டத்திலிருந்து விலகி நினிவேயை விட்டு தர்ஷீஸுக்கு போனாலும் கர்த்தராகிய தேவன் அவருக்கு ஸ்வீட்டெல்லாம் அனுப்பி ஜாங்கிரியெல்லாம் அனுப்பி அவரை நினிவேக்கு கொண்டு வந்துடுறார். இல்லை, அவருக்கு காற்றும் மழையும் கடல் கொந்தளிப்பையும் சீரலையும் உண்டு பண்ணி ஒரு வழியாக்கி அவரை என்ன பண்ணுறாரு, கொண்டு வராரு. அதுக்கு ஒரு மீன், அதுக்கு ஒரு அவசியம் தேவைப்பட்டுச்சு. 3 நாள் மீன் வயிற்றில் இருக்க வேண்டியதாகி போச்சு. மீன் வயிற்றில் அரை மணி நேரம் இருந்தாலும் செத்துருவோம், 10 நிமிஷம் இருந்தாலும் செத்துருவோம், அதில் இருக்க ஆசிட்டில் செத்து விடுவோம். ஆனால் கர்த்தராகிய தேவனும் மீனுக்கு ஃபாஸ்டிங் இருக்கும்படி செய்து, உபவாசம் இருக்கும்படி செய்து, ஆமென், உபவாசம் இருக்கும்படி செய்து 3 நாள் உபவாசம் இருக்கும்படி செய்து, அது தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிச்சிச்சு. மீன் ஈஸியாக கீழ்ப்படியுது. கழுதை தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியுது. பெரிய கழுதைகளாகிய நாம கீழ்ப்படுகிறதே இல்லை. ஆனால் அது கீழ்ப்படியுது. அது கீழ்ப்படியுது. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆனால் தேவ சித்தம், தேவ திட்டம் நிறைவேறுது. அவர் சொன்னபடியெல்லாம் அவர் தன்னிலே தனக்குள்ளே இருந்து சொல்லினவைகள் விளம்பினவைகள் எல்லாம் மனுக்குலத்திலே அவராலே நிறைவேறும். ஏசாயா 48ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? 10ஆம் வசனத்திலிருந்து. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அழுக்கடத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்றுப்போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்க. 17ஆம் வசனத்தின் பின்பகுதி, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். நமது பார்வையில் அவர் நடத்துகிற வழியை போல, நடத்தி கொண்டு போகிற வழியை போல காணப்படலை. ஆனால் அவர் நடத்தி கொண்டு போகிற வழி அது. அந்த வழியில் அவர் இருக்கார். அந்த பாதையில் அவர் பிள்ளைகளோடு கூட யார் இருக்கா? அவர் இருக்கார். அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அவர் தான் சொல்கிறாரு. யார் சொல்கிறா? அவர் தான் சொல்கிறாரு. 15ஆம் வசனத்தில், நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி
வாய்க்கும், அவன் வழி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்றார். அவன் வழி கட்டாயம் வாய்க்கும் என்று சொல்லி சொன்ன தேவன் தான் சொல்றாரு. ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, 8ஆம் வசனத்திலிருந்து. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். அது தூரமாய் இருப்பதில்லை. என் இரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். ஆமென். இங்கே கர்த்தர் மறுபடியும் சொல்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, கட்டாயம் நான் என்ன செய்வேன், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை நான் தான் திட்டம் பண்ணி வச்சுருக்கிறேன். திட்டம் பண்ணி அந்த திட்டத்தில் உங்களை நடத்திக்கிட்டு வரேன். அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் அவரவருக்குரிய வழியில், தேவன் நியமித்திருக்கிற வழியில் நடத்திக்கிட்டு வரேன். அந்த வழியில் தேவன் இருக்கிறார். அந்த வழியில் தேவன் இல்லை என்று பல கோடி ஜனம் முழுசும் சொன்னாலும் அவர் இல்லைன்னு ஆயிடாது. சொன்னவர் சொன்னபடி இருக்கிறார். நீங்கள் இப்படிலாம் ஏன் சொல்கிறீங்க, தோ இருக்கிறான்னு அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் இருக்கிறார். அவர் இருந்தார், இருந்துக்கிட்டே இருக்கிறார் என்று அவர் குறித்த வேலையில் தெரிய வரும். அவர்களுக்கு அவர் குறித்த வேலையில் அவருடைய பிள்ளைகளுக்கு தகப்பன் கூட இருந்தார், இருந்துக்கிட்டே இருக்கிறார் என்று தெரிய வரும். ஆமேன். அது தெரிய பண்ணுகிற நாட்களில் தெரிய பண்ணுவார் கர்த்தர். ஆமேன். மனுஷன் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் தேவன் பதில் சொல்லணும் என்பது அவசியம் இல்லை. தேவன் மனிதனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு மனுஷன் பதிலே சொல்ல முடியாது. பதிலே சொல்ல முடியாது. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், கன்ஃபார்மாக நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை இது. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை இது. ஆனால் சத்துருக்களோ பாரு, எனக்கு நீங்கள் என்ன அப்படி கதறீங்க, அப்படி இருந்துறீங்க, நாங்கள் பாருங்கள் ஜம்முன்னு இருக்கோம், எங்களுக்கு என்ன இல்லை, தொட்டதெல்லாம் பொண்ணாக விளங்குது, தொட்டதெல்லாம் இதாவது நடக்குது, எங்களுக்கு நடக்கிறதுல எந்த சிரமமே இல்லை, நாங்கள் பிரயாசப்பட வேண்டியதே இல்லை, நாங்கள் கடந்த உபவாசம் பண்ண வேண்டியதில்லை, ஜபிக்க வேண்டியதில்லை, பண்ண வேண்டியதில்லை, கதற வேண்டியதில்லை, நாங்கள் ஜம்முன்னு என்னன்னு இருக்கோம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தரை நம்பி வாழ்கிறவரை, கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறவர்களை, கர்த்தரை நோக்கி அபாயமிடுகிறவர்களை, கர்த்தருடைய இரக்கத்துக்கு, அவரை நோக்கி மன்னிப்புக்கும் இரக்கத்துக்கும், அவருடைய பராமரிப்புக்கும், அவருடைய ஒத்தாசைக்கும் சகாயத்துக்கும், அவருடைய வருகைக்கும் கதறுகிறவர்களை நோக்கி பரிகாசம் பண்ணுகிறவர்களுக்குத்தான் தேவ பிள்ளைகளை ஜீவனல்லோ தேசத்திலிருந்து வேறற்று போக வேண்டும் என்று செய்கிறவர்கள், காத்திருக்கிறவர்கள், தேவ பிள்ளைகளுடைய மரணங்களை விரும்புகிறவர்கள், விபத்துகளை விரும்புகிறவர்கள், நாசம் மோசங்களை விரும்புகிறவர்கள், ததி ஆலோசனைகளை செய்து தங்கள் மந்திர தந்திரங்களினாலே, சூழ்ச்சிகளினாலே, வஞ்சகத்தினாலே, தங்கள் அதிகாரத்தினாலே, செல்வாக்கினாலே, தங்கள் பதவிகளினாலே அநேக காரியங்களை தேவ திட்டத்திலே இல்லாதவர்களுக்கு சாதித்தவர்கள், தேவ திட்டத்திலே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று முனைப்புடன் அவர்கள் இறங்கினவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறது என்ன? கர்த்தர் கொடுக்கிறது என்ன? அவர்களுக்கும் கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்றார், அதை செய்து முடிப்பேன்னு சொல்றார். அவங்களுக்கும் அதே தான் சொல்றார். அவங்களுக்கும் இன்னொரு விதமா அவங்களுக்கும் சொல்றார். கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். யோபு 22ஆம் அதிகாரம். யோபு 22ஆம் அதிகாரம்
எடுத்தாச்சா? 22 11லேருந்து 18. நீர் பார்க்கக்கூடாதபடிக்கு இருள் வந்தது, ஜலப்பிரவாகம் உம்மை மூடுகிறது. தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ? நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாயிருக்கிறது. நீர் தேவன் எப்படி அறிவார்? அந்தகாரத்துக்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்க கூடுமோ? அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாயிருக்கிறது. பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறீர். அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? காலம் வருமுன்னே அவர்கள் வாடிப்போனார்கள், அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பியிருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி, எங்களை விட்டு விலகும், சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக. துன்மார்க்கருடைய ஆலோசனை எங்களுக்கு தூரமாய் இது தோமானியனாக எலிப்பாஸ் பேசுகிற ஒரு வார்த்தை. யோபு இவங்களோட சம்பாஷணையில் இவர் பேசுகிற வார்த்தை என்னது? துன்மார்க்கர்களுக்கு எப்படி சம்பவிக்கும் என்று சொல்லுகிறார். அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அக்கிரம மாந்தர் 15ஆம் வசனத்தில், அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? காலம் வரும் முன்னே கர்த்தர் குறித்த வேலை வரும் முன்னே அவர்கள் வாடிப்போனார்கள், அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. அவர்கள் எது தங்களுக்கு அஸ்திபாரமாக நினைக்கிறார்கள், பணமோ செல்வாக்கோ படிப்போ என்னென்ன இருக்கோ, அவர்கள் ஆஸ்தி பூஸ்தி என்னென்ன இருக்கோ, அவர்கள் தங்களுக்கென்று எதை அஸ்திபாரமாக நினைக்கிறார்களோ அதிலே தான் வெள்ளம் வருகிறது. அதற்குள்ளே என்ன வருகிறது? தேவன் நியமித்த வெள்ளம் வருது. அவர்கள் வீடுகள் நன்மையினால் நிறைந்திருந்தாலும் அதுக்குள்ளே அது வரும், சத்துருக்களுக்கு வரும். தேவன் நியமிச்ச வெள்ளம் புரண்டு கண்டிப்பாக வரும். நான் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கியுடைய ஆலோசனைகளுக்கு நான் விலக்கி காத்து கொள்ள வேண்டும். என்னை விலக்கி முதல் துன்மார்க்கனாகிய சாத்தானுக்கு தன்னை விற்று போட்ட ஏசவேல்களுடைய ஆலோசனைகளும் அத்தாலியாளர்களுடைய ஆலோசனைகளுக்கும் ஆமானின் ஆலோசனைகளுக்கும் சேனைகளுடைய ஆலோசனைகளுக்கும் அகித்தோப்பேலின் ஆலோசனைகளுக்கும் துஷ்ட மிருகங்களும் காட்டு மிருகங்களும் முதலைகளுடைய ஆலோசனைகளுக்கும் திமிங்கலங்களுடைய ஆலோசனைகளுக்கும் விலக்கி காத்து கொண்டால் வெள்ளம் வராது. அவர்களுக்கு வெள்ளம் வராது. அவர்களுக்கு என்ன வராது? வெள்ளம் வராது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெள்ளம் வருது. அது ஒரு வகையான வெள்ளம் வருது. அது சங்கீதக்காரனாகிய தாவீது 18ஆம் அதிகாரத்தில் அது இன்னொரு விதமாக சொல்கிறார். அதை ஜலப்பிரவாகம் புரண்டு வருது. ஆனால் கர்த்தரோ என்னை உயரத்திலிருந்து என் கையை நீட்டி என்னை தூக்கி எடுத்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை விசாலத்திலே கொண்டு வைத்தார் என்று அந்த வெள்ளத்திலே போயிடாதபடி தூக்கிடுறார். ஆனால் சத்துருகளுக்கு புரண்டு வருகிற வெள்ளம் அது கர்த்தர் எவருக்கென்று குறித்திருக்குதோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வெள்ளம் வரும். அதில் எங்கே நடுவில் அந்த பக்கம் இந்த பக்கம் நீதிமான் இருந்தால் அதை விட்டு விலகி கரெக்டாக துன்மார்க்கிகளுக்கு மட்டும்தான் வரும். அந்த பூமியில் எங்கு பதுங்கியிருந்தாலும் வரும். வெளிப்படாமல் இருந்தாலும் வரும், வெளிப்படாமல் உள்ளே இருந்தாலும் வரும், வெளிக்காட்டாமல் இருந்தாலும் வரும், வெளிக்காட்டினாலும் வரும், பகிரங்கமாக காமித்தாலும் வரும். எப்படி இருந்தாலும் தேவன் குறித்தவர்களுக்கு வெள்ளம் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வெள்ளம் நினையாத நேரத்தில் வரும். வெள்ளம் வந்து விட்டதே, என்ன செய்வதென்று சொல்ல முடியாமல் யோசிக்கிறதுக்கே நேரமில்லாமல் வரும். தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு, நித்தமும் எழும்பினவர்களுக்கு
தேவனையே முடிந்தால் அழித்து விடுவோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு, எத்தனம் பண்ணுகிறவர்களுக்கு தேவன் நியமித்த, ஆதியில நியமித்த அழிவு நிச்சயமாக புரண்டு வரும். அதனுடைய வல்லமையும் அதுக்கு சக்தியும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம். துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன். அவர்களோடும் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை. அவர்களுடைய எருது பொலித்தால் வீணாய் போகாது. அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான். பார்த்தீங்களா எப்படி சொல்லப்படுறது பாருங்க. அதாவது 12ஆம் வசனம் வரைக்கும் எப்படி சொல்லப்படுகிறது? துன்மார்க்கர் ஜீவித்து விருதாவாகி வல்லவரை ஆன. அவனுக்கு என்னங்க 100 தலைமுறைக்கு சம்பாரிச்சிருக்கான், 1000 தலைமுறைக்கு சம்பாரிச்சிருக்கான் சொல்கிறாங்க இல்லையா? அங்கே சம்பாதிச்சிருக்கான், இங்கே பார்க்குறதெல்லாம் அங்கே இங்கே அது கீழே மேலே கீழே என்னென்னவோ சொல்லுகிறதை மனுஷர் எத்தனை விதமாக புகழ்ச்சியாய் மேன்மையாய் சொன்னாலும், உலகமே புகழ்ந்தாலும் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலின் அழைப்பின் திட்டத்திலே, அவர் நாம மகிமையின் திட்டத்திலே இல்லாதவன் அவருடைய திட்டத்திலே இல்லாதவன் துன்மார்க்கனாய் இருப்பானாகில் அவனுக்கு தேவன் வைத்திருக்கிறது என்ன? ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி தெரியல. பார்க்கறதுக்கு அவன் மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் போல, தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொண்டவன் போல, தேவன் அவனுக்கு அள்ளி கொடுக்கிறார் என்று மனுஷர் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அவனுக்கு என்ன குறை, அவளுக்கு என்ன குறை, அவங்களுக்கு என்ன குறை, எவ்வளவு பெரிய இது வந்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது என்று மனுஷர் சொல்லுகிற பிரகாரம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு யோபு தேவனுடைய ஆவியானவராலே எழுதின இந்த எழுத்தில் சொல்லப்பட்டது, வேத எழுத்தில் சொல்லப்படுது. அவர்களுடைய 8ஆம் வசனம், அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாக, அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கடன்னு வளர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஊரில் இருக்கிறார்கள், அந்த தேசத்தில் இருக்கிறார்கள், இந்த பதவியில் இருக்கிறார்கள், அந்த அதிகாரத்தில் இருக்கிறார்கள், இதில் இருக்கிறார்கள், அப்படியா இருக்கிறார்கள், இந்த துறையில் இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள் சொல்கிறாங்கல்ல என்று சொல்லப்பட்டாலும் 9ஆம் வசனம் பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருவதில்லை. அவர்களுடைய எருது பொழிந்தால் வீணாய் பொடியாது. அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈணுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். எப்படி விளையாடுகிறார்கள் அப்படின்னா கொழுப்பெடுத்து விளையாடுகிறார்கள், திமிரு பிடிச்சி விளையாடுகிறார்கள். ஏன்னா இப்படி நமக்கு ஒன்றும் நேரிடாது என்று இருக்கிற இப்படி குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புராவையும் சுரமண்டலத்தையும்
எடுத்து பாடி கிண்ணறத்தையும் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். பாட்டு, டான்ஸு, ஆட்டம் பாட்டம், சினிமா, அது இதுன்னு ஒரே உற்சாகமாக இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார். சந்தோஷப்பட்டு களிகூறு, அனுபவி, உலகத்திலும் உண்டானவைகளை எல்லாம் அனுபவி என்று சொல்லப்படுகிறது. தேவன் சொல்லலை, ஆனால் அனுமதித்தது போல சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் வெடித்து கவனி, கண் முடித்து கவனி. அங்கே பாருங்க 13ஆம் வசனம். அவர்கள் செல்வான்களாய் தங்கள் நாட்களை போக்கி, செல்வ செழுக்களை, அவர்களுக்கு இல்லாத ஐஸ்வர்யமே இல்லை, அவர்களுக்கு இல்லாத ஐஸ்வர்யமே இல்லை. அப்படி இல்லை, போய்கொண்டே இருக்கும்போதே இங்கே தேவனை நோக்கி கதறுகிறவர்கள், கண்ணீர் விடுக்கிறவர்கள், தேவனே மன்னிய, இரக்கம் பாராட்டம், கிருபை பாராட்டம், தெய்வ பாராட்டம், எங்களுக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, வேலையை கொடுங்க, வயர்வை கொடுங்க, இதை பண்ணுங்க, எங்களுக்கு வியாபாரத்தை, அனுதின வியாபாரங்களை ஆசீர்வதித்து கொடுங்க, பிள்ளைங்க படிப்பை ஆசீர்வதித்து கொடுங்க, வியாதியை சுகமாக்குங்க, மரண படுக்கையை மாற்றி போடுங்க, ஆண்டவரே எங்களுடைய நஷ்டத்தை லாபமாக்கி கொடுங்க, இழந்ததை மீட்டு கொடுங்க, எல்லாம் இப்படி எல்லாம் கடன் பிரச்சனையை மீட்டு கொடுங்க. எல்லா விதங்களிலும் விதவிதமாய் தேவனுடைய பிள்ளைகள் கதறி 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 கூப்பிட்டு கொண்டே இருக்கிற வேளையில் அவர்கள் ஏளனம் பண்ணி அவர்கள் ஏளனம் பண்ணுறதோடு இல்லாமல் பதிவிடையாயிருந்து, பவுன்ச்சுகளாயிருந்து, அவர்கள் கண்ணிகளும் வழக்கைகளும் சுருக்குகளையும் வைத்து சத்ருவுக்கு துணை நின்று மந்திரவாதிகளை, சூனியக்காரர்களை பயன்படுத்தி சூனிய மந்திரங்களை கட்டவிழ்த்து, மந்திர வித்தைகளை கட்டவிழ்த்து, விதவிதமான ஆபத்துகளை எல்லாவற்றையும், குற்றச்சாட்டுகள், பழிகளை எல்லாம் என்னென்ன வகைக்கு வகை என்று செய்கிற இந்த துன்மார்க்கர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்து கொண்டு வந்தாலும் தேவனுடைய திட்டத்திலே அவர்களை மன்னித்து தேவன் விடுவிக்கும் போது அவர்களை விசாலத்திலே கொண்டு வந்து, கண்மலையாகிய கிறிஸ்துவனுடைய விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார். அவர்களை விடுவிக்கும் நாளிலே, அவர்களை ரட்சிக்கும் நாளிலே, அவர்களை குணமாக்கும் நாளிலே, அவர்கள் கோணலான வழிகளை நேராக்குகிற அவர்களோட வழியை நேராக்குகிற வேளையிலே, தேவன் அவர்களை வழிகளை பார்த்து குணமாக்கி பார்க்குற வேளையில், கர்த்தர் தரும் திருமுக வெளிச்சத்தை அவர்கள் மீது வீச செய்கிற வேளையில், சிறையிருப்பை திருப்புகிற வேளையில், அடிமைத்தன நுகங்களை முறிக்கிற வேளையில் சத்துருகளுக்கு என்ன சம்பவிக்கிறது? கொஞ்சம் முடிச்சிருந்து கவனிங்களேன். போதையில் இருக்கிறதுக்கு பதிலாக பாருங்க, அவர்கள் செல்வான்களாக்கி தங்கள் நாட்களை போக்கி. ஒரு 2 நிமிஷம் நிறுத்துவோமா? பாருங்க, அவர்கள் செல்வான்களாக தங்கள் நாட்களை போக்கி ஒரு சணம் பொழுதுனா என்ன? சடிதியா இல்லையா? அது தேவன் தம்முடைய பிள்ளைகளை நிச்சயமாய் அவர் குறிச்சிருக்கிற நேரத்தில் சடிதில் விடுவிச்சிருவார். பூமியில் எங்கே இருக்கிறார்களோ விடுவிச்சிருவார். அவரை நம்பி இருக்கிறவர்களை விடுவிச்சிருவார். ஆனால் சத்துருக்களுக்கு எப்படி நேரிடுகிறது? அவர்களுக்கும் சடிதில் என்ன சம்பவிக்கிறது? அவர்கள் சனப்பொழுதிலே தங்கள் நாட்களை, சனப்பொழுதிலே அவர்கள் எங்கே போகிறார்கள்? பாதாளத்துக்கு போகிறார்கள். எங்கே போகிறார்கள்? இதுக்கு முன்னாடி இருந்த வீடு, எருது எல்லாம் அவர்கள் சவதரித்தது எல்லாம் அவர்களோடு போயிருக்கான்னு சொல்லப்படுது. அதெல்லாம் என்ன செய்யல? வரவில்லை. பூமியிலே 1000 வருஷத்துக்கென்று அவர்கள் சேர்த்தது அவர்களுக்கு வரவே இல்லை. 100 வருஷத்துக்கு உள்ளது அவர்களுக்கு வரவே இல்லை. அவர்களை புகழ்ந்தவர்கள் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, வேணா பின்னாடி வேணால் வந்துக்கினே இருப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் எங்கே வந்து சேருகிறார்கள்? பாதாளத்திலே வந்து சேருகிறார்கள், வந்து இறங்குகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம், உம்முடைய திட்டத்தின் வழியில் நடத்துகிறவர் என்பதை நாங்கள் அறிய விரும்போம். நீர் விலகியிரும். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க, அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள ஆலயத்துக்கு வருவதற்கு நாம் எதுக்கு வரணும்? நாம் யார்? அவரை நோக்கி ஜபம் பண்ணுவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? ஜபம் பண்ணுகிறதுனால் என்ன பிரயோஜனம் என்று. ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. இராது.
சங்கீதம் 31 சங்கீதம் பாருங்க. 31 சங்கீதம் 15 வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. இவர் சொல்றார் பாருங்க, என் காலங்கள் யார் கரத்தில் இருக்குது? உமது கரத்தில்னா யார் கரத்துல? கர்த்தர் கரத்துல. வசனம் கேளு. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். பாருங்க, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை அனுதினமும் துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை என்ன செய்யுங்க? தப்புவீங்க. யார்? தாவீது சொல்லுகிறார், என்னை என்ன செய்யுங்க? என்னை தப்புவீங்க, என்ன தப்புவீங்க, என்னை விடுவீங்க. என் காலங்கள் உங்க கையில் இருக்கு. யார் கையில் இருக்கு? ஏசப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போயிடலாமா? சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போயிடலாமா? என் காலம் உங்கள் கையில் இருக்கு ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டே போயிடலாமா? இப்போ சொல்லிட்டு விலகிட்டு போயிடலாமா? இப்போ தானே சொல்ல ஆரம்பித்தார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, மனது, மூளை, கண்ணு, மூக்கு, வாயை அவருக்கு உடன்படிக்கையாக ஒப்பு கொடுக்கணுமா வேணாமா? ஒப்பு கொடுத்தா கண் எங்கேருந்து சொருகின்னு போவோம்? மூளை எங்கேருந்து சொருகின்னு போவோம்? மூக்கு எங்கேருந்து சொருகின்னு போவோம்? செவி எங்கேருந்து சொருவிக்கிட்டு போவோம்? போவே போவாது, போவே போவாது. கொஞ்ச நேரம் தானே கர்த்தருடைய செய்தி. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்கிறோம்? கர்த்தர் கிருபையில் இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. 15 நிமிடம் சீக்கிரத்தில் போயிடாது. அது 15 நிமிஷத்தில் குயிக்காக போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? கண்ணு நல்லா விழிச்சுக்கிட்டு இருக்க போகிறோம் இல்லையா? விழித்திருக்க வேண்டிய நேரத்தில், விழித்திருக்க வேண்டிய தருணத்தில், விழித்திருக்க வேண்டிய தேவ சமூகத்தில் நாம் விழித்திருக்கணுமா வேண்டாம்? விழித்திருக்குமா வேண்டாம்? விழித்திருந்தால் நல்லது. பாருங்க 16 இது யோபு 21 அதிகாரத்தில் 16 வசனம். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. யார்கள் கையில் இராது? அவர்கள் எது தங்கள் வாழ்வாதாரமாக நினைக்கிறார்களோ, எது அஸ்திபாரம் என்று நினைக்கிறார்களோ, எது முதுகெலும்பு நினைக்கிறார்களோ அது அவர்கள் கையில் இராது. அவர்கள் அஸ்திபாரங்கள் அவர்களுக்கு கையில் இராது. அவர்கள் கையிருப்பும் கையிலே இராது. கையிருப்பும் இராது, அதை வைத்திருக்கிறவர்களும் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக. இங்கேயும் சொல்றார் துன்மார்க்கருடைய. இது சொல்றது யோபு, இது சொல்வது அங்கே சொன்னது தோமானியா எலிப்பாஸ், இங்கே சொல்வது யோபு. யோபு சொல்கிறார் இது எனக்கு தூரமாக இருப்பதாக. எத்தனை சடிதியில் துன்மார்க்கருடைய, மறுபடியும் சடிதியில், மறுபடியும் என்னது? 17 வசனத்தில் எத்தனை சடிதியில் துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போய்விடும். அவர்கள் தமது கோபத்தினால் வேதனையை அவர்களுக்கு தமது கோபத்தினால் வேதனைகளை என்ன செய்கிறார்? பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் காற்று முகத்துக்கு 18 வசனம். அவர்கள் காற்று முகத்தில் இருக்க துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள். பதறு எப்படி இருக்கிறார்கள்? 1000 வருஷம் என்று சொல்லுகிறவர்கள், 100 வருஷம் 500 வருஷம் என்று சொல்ல அசைக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் தேவனுடைய பார்வையில் இருக்கிறார்கள். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பழிக்க பண்ணுகிறார். சொல்லிட்டு அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் கண்டிப்பாக காணும். தேவனுடைய தேவ திட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நித்தமும் விரோதமாய் எழும்பினவர்களுக்கு இதுவே கதி என்று கர்த்தர் கொண்டு வந்து வெள்ளத்தை ஊற்றுவார். ஒரு டேம் இருக்குது, அது 120 அடி வச்சுக்குவோம். அதில் 1.5 லட்சம் கனஅடி தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது என்றால், கனஅடி தண்ணி வந்துகிட்டு இருக்கு என்றால், அதனுடைய அளவை அது எட்டுகிறது என்றால், 120 அடியை நெருங்கி வந்துவிட்டால் என்றால்
அவர்கள் திறந்து விட்டு கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு வருகிறதோ 1.5 லட்சம் கன அடி வருதோ அப்படியே திறந்து விடுவார்கள் அந்த பக்கத்தில். ஏன்னா அதை தேக்கி வைக்க முடியவே முடியாது. வர்றதை என்ன பண்ணணும்? வர்றதை அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். அது 2 லட்சம் வருது, 2.5 லட்சமாக வருது, 3 லட்சமாக வருது, 5 லட்சமாக வந்துருச்சுன்னா என்ன வருது? 1.5 லட்சத்துக்கு அங்கே அந்த பக்கத்தில் கரையோரங்கள்லாம் அள்ளிக்கிட்டு போயிடும், கிராமங்களை அதுகளை அள்ளிக்கிட்டு போயிடும். 5 லட்சம் கனடியாக வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வர்றதை அப்படியே திருப்பி விடுவாங்க. அந்த டேம் உடையாமல் இருக்கணும், திருப்பி விடுவாங்க. அப்படி போகும்போது 100 கிராமம் 500 1000 கிராமத்தை அள்ளிக்கிட்டு போகும். அப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப முடியாது, எந்த இன்ஸ்டாகிராம்லேயும் பண்ண முடியாது, எதுலேயும் பண்ண முடியாது. அதை எத்தனிப்பதற்குள்ளே அவர்கள் அந்த வெள்ளத்திலே மூழ்கி மாண்டு போவார்கள். சடியிதிலே சம்பவிக்கும். கேட்கறதுக்கு நமக்கு என்னவா இருக்கு? பயமா இருக்குது. துன்மார்க்கர்களுக்கு அது பயமாகவே இல்லை. ஆனால் அது நிச்சயமாக வரும். மனிதன் தீர்மானித்ததல்ல, தேவன் தீர்மானித்தது. யார் தீர்மானித்தது? தேவன் தீர்மானித்தது. சரி, 2 சாமுவேலின் புஸ்தகம். 2 சாமுவேலின் புஸ்தகம். ஏழாம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் உன் தாசனாகிய தாவீதை நோக்கி, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் முன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை
என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். இப்போ சொல்றார், நாத்தானிடத்துல தாவீது சொல்றார், இப்போ எனக்கு இளைப்பாறுதல தேவன் என்ன செய்திருக்கிறாரு? கட்டளை, சமாதானத்தை கட்டளையிட்டிருக்கிறார். என்ன கட்டளையிட்டிருக்கிறார்? சமாதானத்தை கட்டளையிட்டிருக்கிறாரு. நான் தேக்க மரத்தை விட காஸ்ட்லி கேதுரு மரம். நீங்கள் தேக்க மரம் நம்ம ரோஸ்வுட்டு என்று சொல்வது போல் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேக்க மரம் நம்ம முருங்கை மரம் மாதிரி இருக்கும், முருங்கை மரம் மாதிரி இருக்கும். அது மட்டும் நல்லா தெரியுது இல்லைன்னு. அப்போ கேதுரு மரம், கேதுரு மரம் என்கிற அன்றைய அங்கு விசேஷமானது 1000 வருடங்கள் வாழக்கூடியது, 1000 வருடங்களுக்கு மேலே வாழக்கூடியது. நல்ல அகண்ட 2-5 பேர் சேர்த்து கட்டி பிடிக்கிற சைஸில் தடியாக இருக்கும். நல்ல ஒரு 50 மாடி 100 மாடி உயரம் இருக்கும், 100 மாடி உயரம் இருக்கும், 100 மாடி உயரம் இருக்கும். அவ்வளோ விஸ்தாரமான கேதுரு மரம். அந்த மரத்தினால செய்யப்பட்ட வீட்டில் இப்போ நான் இருக்கிறேன் என்றார். அந்த வீட்டில் வீடு கட்டி, அப்படிப்பட்ட ஒரு வீடை கட்டி, அரண்மனை கட்டி அதில் வாழ்கிறேன். ஆனால் ஏசப்பாவுடைய தகப்பனுடைய பிதாவுடைய பெட்டி, தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி ஒரு திரைச்சீலையின் நடுவில், திரைச்சீலைன்னா துணி, அது நடுவில் அது இருக்குது. அது எனக்கு மனசுக்கு என்னவா இருக்குது? நீசனாகிய நான் எப்படி இருக்கிறேன்? இப்படி ஒரு அந்தஸ்தில் இருக்கிறேன். ஆனால் இதுக்கு காரணமே என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தான். தேவன் தான் உடன்படிக்கை, தேவனுடைய பெட்டி தான் உடன்படிக்கை. உடன்படிக்கையாகிய இயேசு கிறிஸ்துவினால தான் நான் இந்த நிலையில் இருக்கிறேன், இந்த அளவுக்கு இருக்கிறேன். ஆடுகளின் பின்னே இருந்த என்னை எடுத்து இஸ்ரவேலுக்கு ஜனமாக, ராஜாவாக என்னை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கார்? கர்த்தர் என்னை அமர பண்ணியிருக்கிறார், என்னை அமர பண்ணியிருக்கிறார். என்னை விழுங்க விட வேண்டும் என்று நினைத்த சத்துருக்களை தேவன் விழுங்கி என்னை அதன் வாயிலிருந்து என்னை காப்பாற்றி, அதிலிருந்து வந்த எல்லா தீங்குகளுக்கும் பேராபத்துகளுக்கும் ஆயுதங்களுக்கெல்லாம் என்னை, கண்ணிகளுக்கெல்லாம் என்னை விலக்கி, மரணத்துக்கும் என்னை விலக்கி, வியாதிகளுக்கு விலக்கி என்னை காத்து இப்படி சுகமாக வச்சிருக்கிறாரே, இப்படி இருக்குன்னு அங்கலாய்ச்சி அதை தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானிடத்தில் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதனால் கர்த்தர் அன்று இரவே நாத்தானுக்கு சொல்லி அனுப்புகிறார், தாவீதின் இடத்துல போய் சொல்லு, எனக்கு ஒரு ஆலயத்தை நீ கட்ட முடியுமா? வானம் சிங்காசனம், தேவனுக்கு மேகம் இல்லை, வானம். மேகம்னா இங்கே பார்க்குற மாதிரி வானம், வானம் சிங்காசனம், பூமி பாதபடி. அப்படி ஒரு ஆலயத்தை எங்கே கட்ட முடியும்? தேவன் பூமியையும் சரி சர்வ சிருஷ்டி, அவர் சிருஷ்டித்த விதத்தை காட்டிலும் பெரியவர். எங்கிருந்து கட்டுறது? கெட்ட ஆகுமோ, கெட்ட முடியுமோ என்றார். நான் அதை விரும்பினோ சொன்னேனோ என்று. பிறகால கர்த்தர் ஒரு திட்டத்தை சொல்கிறாரு, ஒரு திட்டத்தை சொல்கிறாரு. 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு என்னன்னு, நம்மை அவருடைய திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும், அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன், அவர் திட்டத்தின்படி வழிநடத்தும் தேவன் உண்டைய சொல்கிறார். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். இப்போ என்ன சொல்கிறார்? நான் வீட்டில் தானே இருக்கிறேன்னு சொல்கிறாரு, கேதுரு மரத்தினால் செய்த. அப்போ தேவனுடைய காரியங்கள் அநேகவற்றை உள்ளடக்கின ஒரு வீட்டை குறித்து சொல்கிறார் கர்த்தர். வீட்டை குறித்து சொல்கிறார் கர்த்தர். உனக்கு உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். இதெல்லாம் சொல்கிறார். அவர் திட்டத்தில் உள்ளதை ஒன்றா சொல்கிறார். சொல்லிட்டு அவனுக்கு நான் பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை விட்டுட மாட்டேன், அவனை இல்லாதனால என்ன செய்வேன்?
மனுஷனுடைய மிலாரினாலும் மனுஷனுடைய அடிகளாலும் நான் தண்டிப்பேன். எனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட தாவீதினிடத்திலிருந்து சவுலிடத்திலே இருந்த என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்கவே மாட்டேன். நான் உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்றாரு. அப்போ இந்த வார்த்தையெல்லாம் நாத்தான் கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிடுறாரு. ஆனால் தாவீது அதோட விட்டுடாதபடி 18ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. பாருங்க, சொல்ல கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு என்னவா இருக்கு? கொஞ்சமா இருக்கு. எனக்கோ இது பயங்கரமா இருக்கு. ஆனால் உமது பார்வையில் கொஞ்சம். ஆனால் இந்த திட்டம் அநேக காலங்களுக்கு கடந்து போகிற ஒரு திட்டம் இது. அது என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது. அநேக காலங்களுக்கு கடந்து போகிற ஒரு திட்டம் இது. இது மனுஷர் முறையா சொல்ற மாதிரி எனக்கு சொல்லியிருக்கிறீரே. இது இவரே டைரக்டா யார்கிட்ட கேட்குறாரு? கர்த்தர்கிட்ட கேட்குறாரு. அது தீர்க்கதரிசியாகிய நாத்தான் சொன்னது. ஆனால் அதை எடுத்து தேவனிடத்துக்கு கொண்டு போறாரு. அங்கே தேவனிடத்திலிருந்து அதை அவர் மனுஷன் முறைமையாய் தேவன் அவரோடு கூட என்ன சொல்றார்? சொன்னீரே அப்படின்னா சொன்னார், கர்த்தர் சொன்னார். சொல்லிட்டு 20ஆம் வசனம். இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். உம்முடைய வாக்குத்தத்த நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். ஆமாம், அன்றைக்கு அறிவித்து நடத்தி வெகு கால வரைக்கும், கிறிஸ்துவின் வருகை வரைக்கும், கிறிஸ்துவின் இறுதி வரைக்கும் வரும் வரைக்கும் உள்ள திட்டம் இது. ஆமென். அந்த உன்னதமானவருடைய கரத்தில் இருந்து வந்த அந்த திட்டத்தின்படி அவர் தம்முடைய மக்களை, தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளை அவருடைய மகா பரிசுத்த நாமத்தின்படி, அவர் கிருபையின் அன்பின்படி நடத்துவார். அவர் திட்டத்தின்படி நம்மை வழி நடத்துகிற தேவனுடைய இறுதி வருகைக்கு வரைக்கும் உள்ள இந்த வெகு காலத்தின் திட்டத்தில் உள்ளவர்களை யாவரையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் நடத்தி முடிப்பார். அவரது பரிசுத்த திருக்கரத்தினாலே நேர்த்தியாய் மறந்து முடிப்பார். இதில் ஏராளமான புறஜாதியார்கள் கர்த்தருடைய ஆவியானவராலே, கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தையாலே ஏராளமான பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அந்த திட்டத்திலே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். நம் ஒவ்வொருவரையும் குறித்தும் அவர் திட்டங்களை அவர் கரத்திலே வைத்து நம்மை நடத்துகிறார். கர்த்தர் நடத்துகிறார். அதிலே உள்ளவைகள் எவைகளெல்லாம் தேவன் அவரவருக்கு சொல்லி இருக்கிறாரோ அதன்படி செய்து முடித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம எல்லா வெட்கத்துக்கும், சிறுமைக்கும், இடுக்கண்களுக்கும், எல்லா பயத்துக்கும், இல்லாமைக்கும், ஏழாமைக்கும், வறுமைக்கும், பஞ்சக்கும், கொடூரருடைய கரத்துக்கும், கொடுமையானவர்களுடைய கரத்துக்கும், பலவான்களுடைய கரத்துக்கும், பலவந்தருடைய கரத்துக்கும், துன்மார்க்கருடைய கருத்துக்கும், துன்மார்க்கிகளுடைய கருத்துக்கும், செய்வனை மந்திர சூன்யங்களின் கருத்துக்கும், பிசாசின் என்னுடைய விழுந்து போன தூதர்களுடைய கரத்தில் இருந்தோம் கர்த்தர் முற்றிலுமாய் விடுவித்து ரட்சித்து தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி நம்மை சமாதானத்தின் இளைப்பாறுதலுக்கு அவர் குறித்த நாளிலே கொண்டு போவார். அதுபரியந்தம் நம்மை கைவிடாத தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளிலும் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் தொடங்கி தேவரீர் யுத்த சனதரர் எங்களுக்காக யுத்தத்தை நடப்பித்து ஜெயத்தை தந்து ஆண்டவரே அல்லேலூயா பலனையும் உத்துவேகத்தையும் தைரியத்தையும் தந்து தேவரீர் சகலத்தையும் நேர்த்தியாய் இந்த ஆராதனை வேலைகளை எல்லாம் நடத்தி கொடுத்த மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் உண்மையிலே நிலைத்து நின்று உமது நாமத்திற்கு மகிமையாய் உம்முடைய சித்தத்தை மட்டும் செய்து உமக்களே மறைந்து வாழ கிருபை செய்யும். ஒவ்வொருடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் ஜெபங்களும் உம்முடைய கண்ணீர்களும் ஆண்டவரை கூப்பிடுதல்களும் உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கிறது. தேவரீர் கடந்து வந்து விடுவித்து உம்முடைய நாமத்தை எங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்தவே மகிமைப்படுத்தி கடைசி வரைந்தும் கைவிடாமல் எங்களை உமது சட்டையின் மறைவிலே மறைத்து காத்தருளும். உம்முடைய இரத்தத்தினாலே எங்கள் அத்தனை பேரையும் மூடி மறைத்து கொள்ளும். உச்சத்தலைந்து உள்ளங்கால் மட்டும் உள்ளும் முறமும் மூடி மறைத்து கொள்ளும். உம்முடைய இரத்தத்துக்குள்ளே எங்களை அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God bless you.